ராதிகா, தற்போது கிடைத்த மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆனது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது இந்த விவகாரத்திலே கிடைத்த முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் என்பார்களே, அந்த லேட்டஸ்ட் அப்டேட். படம் வெளியான விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள், எப்படி ரிலீஸ் ஆனது என்று. ஆனால் பொதுவாக இந்த படம் ரிலீஸ் ஆனது தொடர்பாக தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முன்னணி ஊடகவியலாளர்கள், நேற்று வந்த ஊடகவியலாளர்கள், பழைய மூத்த ஊடகவியலாளர்கள், அதே போன்று திரைப்பட துறையை சேர்ந்தவர்கள் என பலரும் பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் ரிலீஸ் ஆனது என்பது அந்த படத்திற்கு சொந்தமானவர்கள் தான், அவர்களிடம்தான் இந்த காப்பி இருக்கும், அவர்கள் மட்டும்தான் இதை ரிலீஸ் செய்ய முடியும். பைரசி என்பது ஒரு படம் வெளியான பிறகு தியேட்டரிலே எடுத்து பைரசி எடுப்பார்கள். ஆனால் இதில் பைரசி எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது இன்னும் படத்தில் ரிலீஸ் ஆகவில்லை தியேட்டரிலே. எனவே இது அவர்கள் பகுதியில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கும் என்று ஒரு தரப்பு கூறுகிறார்கள். இன்னொரு தரப்பு சென்சார் போர்டிலிருந்து ரிலீஸ் ஆகிவிட்டது என கூறுகிறார்கள். இன்னொரு தரப்பு இது திட்டமிட்ட சதி, விஜய்க்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் என மற்றவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஏனால் பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரிலே குற்றச்சாட்டுகளை வைத்து சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலே மிக முக்கியமான என்னென்றால், படத்திலே இடம்பெற்றுள்ள விடயங்கள் அனைத்துமே முழுக்க இது ஜனவரி 9 ரிலீஸ் ஆகியிருந்தால் தேர்தலுக்கு மிகவும் விஜய்க்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதுதான். என்றால் படத்திலே விஜயின் பெயர் தளபதி வெற்றி கொண்டான், இந்த தொடர்பான பெயர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இருந்தாலும் தற்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய தளபதி வெற்றி கொண்டான் என்பதிலே பார்த்தா TVK, தளபதி என்றால் டி ஆங்கிலத்திலே, வெற்றி கொண்டான் வி, கொண்டான் கே, TVK. படத்திலே அவரை TVK என்றுதான் செல்லமாக அழைக்கிறார்கள். எனவே படம் முழுக்க TVK என்று படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தால் நீங்களும் TVK என்று சொல்வீர்கள். அந்த அளவுக்கு விஜயை செல்லமாக TVK என்று படம் முழுக்க அழைத்திருக்கிறார்கள். படம் முழுக்க இதே போன்று சர்க்கார் பாணிகள் தான் தேர்தல் எல்லாம் நடக்கும். கடைசியிலே வாக்களித்த கடைசி காட்சியிலே, இந்த கிளைமேக்ஸ் காட்சி இருக்கிறது அல்லவா, வாக்களித்துவிட்டு விஜய் வெளியே வருவார். வெளியே வரும்பொழுது 3 இயக்குநர்கள், அவர் படத்தை இயக்கிய 3 இயக்குநர்கள், அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் 3 பேரும் திடீரென வந்து நிற்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்வி என்னவென்றால், அண்ணா நாளைக்கு தீர்ப்பு வருமா, நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படி என்று ஒரு டைரக்டர் கேட்பார். இன்னொரு டைரக்டர் மாற்றம் வருமா என்று இன்னொரு டைரக்டர் கேள்வி கேட்பார். கடைசியில விஜய் என்ன சொல்வார் என்றால், மாற்றம் வரணும்னா நாம மாறணும் அப்படி என்று டைலாக் வரும். மாற்றம் வரணும்னா நாம மாறணும் என்று அந்த ஒரு விரலை எடுத்து காண்பித்து ஒரு விரல் புரட்சி என்பது போல அந்த காட்சியை காண்பித்து விட்டு செல்வார் விஜய். அந்த விஜய் நகரும் பொழுது த பிகினிங் என்று படத்தினுடைய கிளைமேக்ஸ் முடிகிறது. த பிகினிங், விஜயினுடைய ஆட்டம் ஆரம்பம். த பிகினிங் என்ற வகையிலே அரசியல் விஜய் நுழைகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே த பிகினிங் என்ற வகையிலே அந்த படம் முடிவடைவதாக காட்சிகள் தற்போது வைரலாக இணையத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மற்றும் ஒரு கருத்து தற்போது வைக்கப்படுகிறது. விஜய் மீண்டும் திரைப்படத்திற்கு செல்வதற்காக இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்று தற்போது சமூக வலைதளங்களில் பலர் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வகையான சதி என்றால், இந்த தற்போது இணையத்திலே படம் ரிலீஸ் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவு செய்தோம் என்றெல்லாம் தற்போது ஏற்கனவே பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் நிறைய செலவு செய்து விட்டோம், இதனால் தயாரிப்பாளர் KVN புரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுவிட்டது. எனவே இந்த இழப்பை சரி செய்வதற்காக மட்டும் மீண்டும் ஒரே ஒரு திரைப்படத்தை KVN புரொடக்ஷனுக்காக நடித்து கொடுக்க போகிறேன் என விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுப்பார். எனவே மீண்டும் விஜய் சினிமாவுக்கு நடிக்க செல்ல போகிறேன் என்பதற்காக இதை ஒரு காரணமாக இதை கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு பேச்சும் தற்போது பரவலாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டர்களே வெளியாகி இருந்தால், திட்டமிட்டபடி சட்ட ரீதியாக ரிலீஸ் ஆகி இருந்தால் இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் பார்த்திருப்பார்கள், பொதுவானவர்களே சிலர் பார்த்திருக்கலாம். ஆனால் தற்போது இணையத்திலே திருட்டுத்தனமாக லீக் ஆகிவிட்டதால், யாரோ ஒருவர் லீக் செய்திருக்கிறார். அந்த லீக் யார் என்பதை சைபர் கிரைம் போலீசார் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் அந்த திருட்டுத்தனமாக இணையத்திலே ரிலீஸ் ஆகிவிட்டதால் இந்த படத்தை பொதுவானவர்கள் பலரும் என்னதான் இருக்கு என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுவே அரசியல் தேர்தல் நாள் நெருங்கி வரும் சூழ்நிலையில் இதுவே திட்டமிட்டு ஒரு
ஒரு பிரச்சாரம் என்ற வகையிலே ஒரு கருத்தும் தற்போது முன்வைக்கப்படுகிறது. இது அனைவரையும் சென்று சேரும் வகையிலே, என்றால் படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகியிருந்தால் அனைவரும் தியேட்டருக்கு சென்று பார்த்திருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தற்போது இணையத்தில் வைரலாகி என்னதான் இருக்கிறது என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தின் மூலமாக அனைவருமே தற்போது என்னதான் சொல்லியிருக்கார், அதிலும் டிவிகே தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே என்பதால் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையிலே இது ஒரு திட்டமிட்ட தேர்தல் தொடர்பான அரசியல் தொடர்பான வசனங்களும் இருப்பதால் இது திட்டமிட்டு தேர்தலுக்காக தியேட்டர் ரிலீஸ் ஆகவில்லை. எனவே இணையத்தில் ரிலீஸ் செய்து இது ஒரு வகையான வாக்கு சேகரிப்பு தான், மறைமுகமாக வாக்கு சேகரிக்கிறார்கள் என்ற வகையிலே ஒரு குற்றச்சாட்டும் தற்போது வைக்கப்பட்டிருக்க என்பதுதான் பொதுவாக சமூக வலைதளங்களில் கவரப்பட்டு வருகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் படம் லீக் தொடர்பாக சைபர் கிரைம் விசாரணை தற்போது தொடங்கிவிட்டது. யாரை கைது செய்ய போக என்பது கைது செய்யும் போது நிச்சயமாக தெரிய வரும். ஆனால் இதில் திட்டமிட்ட சதி இருக்கிறதா, அல்லது யாரோ ஒருவர் திட்டமிட்டு செய்திருக்கிறாரா, அல்லது விஜய் தரப்பிலேயே திட்டமிட்டு செய்தார்களா என்பதெல்லாம் அந்த விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு முழுமையான வெளிச்சத்திற்கு வரும், உண்மை என்ன என்பது வெளிச்சத்திற்கு வரும். ஆனால் தற்போதைக்கு விஜய்க்கு இது கெயின் என்பார்களே, அது போன்று இது லாபம் தான். இது படம் ரிலீஸ் ஆன ஒரு வகையில் இழப்பு, ப்ரொடியூசருக்கு இழப்பு என்றாலும் தற்போது யாரும் பார்க்காது என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். வேண்டுகோள் வைத்தாலும் தற்போது நிச்சயம் பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏற்கனவே நிறைய பேர் பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பார்கள் படத்தை. எனவே உலகம் முழுவதும் பலர் பார்த்திருப்பார்கள், நேரம் பலர் லட்சக்கணக்கானோர் பார்த்திருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனது விஜய்க்கு தேர்தல் காலத்திலே வாக்குகளை அறுவடை செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பான ஒரு பிரச்சாரமாகவே பார்க்கப்படுகிறது என்பதுதான் பொதுவான கருத்தாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.